அண்மைச் செய்தி. விஜய் வெளியில் வரவே மாட்டான் என ஆள் வைத்து கதையாடல் செய்து வந்தனர் என விஜய் தெரிவித்துள்ளார். கதையாடல் செய்தவர்கள் வெவ்வேறு விதங்களில் புலம்ப தொடங்கியுள்ளனர் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் தேர்தல் பரப்புரையை நேற்றைய தினம் திருச்சி அருகிலுள்ள கட்சியின் தலைவர் விஜய் தொடங்கிய நிலையில் அது தொடர்பாக தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தில் மதுரை மாநாட்டில் அறிவித்தது போலவே வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, உங்கள் விஜய் நான் வரேன் என்ற மக்கள் சந்திப்பை பல்வேறு அரசியல் திருப்பு முனைகள் அமைந்து தந்த திருச்சியில் டிக்கெட்டும் கேட்கும் வகையில் நேற்று தொடங்கியிருக்கிறது. எளிதாக கடந்துவிடும் தூரத்தை கூட மக்கள் கடலில் பல மணி நேரம் நீந்தியே கடக்க வேண்டிய சூழல் இருந்தது என்பதை நாடும் நன்றாகவே உணர்ந்தது. இதையே நமது கொள்கை மற்றும் அரசியல் எதிரிகளுக்கு இன்னும் ஆழமாக உணர்த்தியிருப்பார்கள். விஜய் வெளியவே வரமாட்டான், மக்களை சந்திக்கவே மாட்டான் என்று ஆள் வைத்து கதையாடல் செய்தனர். இப்போது வெவ்வேறு விதங்களில் புலம்ப தொடங்கி உள்ளனர். இதை முன்கூட்டியே ஒப்புக்கொள்வது போலதான் தங்களது கதறலை முப்பெரும் விழா என்கின்ற கடிதம் ஒன்றின் வாயிலாக வெளிப்படுத்தி இருக்கின்றனர். புதிய எதிரிகள் என்று பெயர் சொல்லாமல் அக்கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பதையும் காண முடிந்தது. பழையன கடிதலும் புதியன புகுத்தலும் தானே பழந்தமிழ் மரபு. இன்னும் எத்தனையோ நெருப்புகளை விரக்தியையும் கக்கும் வார்த்தைகள் அக்கடிதத்தில் அழுது கொண்டிருந்தன. வெளியே கொள்கை கொள்கை என்று பேசுவதும் உள்ளுக்குள்ளே பாஜகவோடு உறவாடுவது யார் என்று மக்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டனர். எனவே கொள்கை கூப்போடு போட்டு ஏமாற்றிக் கொண்டே கொள்ளையடிப்போர் யார் என்று தமிழக மக்களுக்கு தெரியாதா என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். மக்கள் எழுப்பும் கேள்விகள் சிலோ இல்லை என பல்வேறு கேள்விகளையும் அவர் எழுப்பியிருக்கிறார். தூய்மை பணியாளர்களை தோழி தூக்கி வைத்து கொண்டாடியதா இந்த வெற்றி விளம்பரமாளர் திமுக அரசு? அங்கன்வாடி பணியாளர்களின் போராட்டத்தை அன்போடு கனிவோடு அணுகியதா இந்த அவலமிகு திமுக அரசு? மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தை கூட மதிக்காமல் மனிதாபிமானமற்ற முறையில் நடந்ததுதானே இந்த திறனற்ற திமுக அரசு உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கிறார். மருத்துவர்கள் செவிலியர்கள் போராட்டத்தை பற்றி கவலை கொள்ளாத கல்மனம் கொண்ட கபட நாடக அரசு தானே இந்த திமுக அரசு என மக்கள் எழுப்பும் கேள்விகள் என பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கிறார். மாபெரும் மக்கள் சக்தியோடு வந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் அரசியல் அரிச்சுவாடி தெரியாதவர் என்று வெறும் கவர்ச்சியை மாத்திரம் வைத்துக் கொண்டிருப்பவர் என்று தங்கள் மனதில் மண்டி கிடந்த வெறுப்பு நெருப்பை கக்கியவர்கள் தானே இவர்கள். அன்று இவர்கள் இப்படிதான் இன்று மட்டும் மாறி விடுவார்களா? மாபெரும் மக்கள் சக்தி, பெண்கள் சக்தி, இளைஞர்கள் சக்தியுடன் மக்களாட்சியில் முதன்மையான சக்தியாக களம் காணும் தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் எப்படி குறை கூறாமல் இருப்பார்கள்? வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் 1967 77 தேர்தல்களில் நிகழ்ந்தது போல மாபெரும் வெற்றி விளம்பின் மக்கள் சக்தி பேர் ஆதரவோடு தமிழக வெற்றி கழகம் நிச்சயம் பெறும் என அந்த கடிதத்தில் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக விஜய் வெளியவே வரமாட்டான், மக்களவே சந்திக்க மாட்டான் என்று ஆள் வைத்து கதையாடல் செய்தோர் இப்போது வெவ்வேறு விதங்களில் புலம்ப தொடங்கியிருக்கிறார்கள் எனவும் அந்த தங்களது கதறலை முப்பெரும் விழா என்கின்ற கடிதம் ஒன்றின் வாயிலாக வெளிப்படுத்தியிருப்பதாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக நேற்றைய தினம் திருச்சி சென்றிருந்த விஜய் 2 அமைச்சர்கள் இருந்த போதும் திருச்சியில எந்த முன்னேற்றமும் அடையல. திமுக கொடுத்த வாக்குறுதிகள்ல பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்தார். திமுக மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைத்த போதும் தற்பொழுது வரைக்கும் அமைச்சர்களிடம் கேள்வி கேட்கும் போது அதற்கு சரியாக அவர்கள் பதில் அளிக்கிறார். குறிப்பாக திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், குன்னம் உள்ளிட்ட அந்த 4 இடங்களிலுமே அவருக்கான வரவேற்பு என்பது அதிக அளவுல காணப்பட்டது. குறிப்பாக விஜய் குறிப்பிட்டது போலவே அவர் அலுவலகத்தில் வேலை பார்க்கிறார், ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்கிறார் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில விஜயும் அந்த கடிதத்தில் அதையே குறிப்பிட்டிருக்கிறார். விஜய் வெளியவே வரமாட்டான், மக்களை சந்திக்கவே மாட்டான் என ஆள் வைத்து கதையாடல் செய்தோம் இப்போது வெவ்வேறு விதங்கள்ல புலம்ப தொடங்கியிருப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். புதிய எதிரிகள் என்று பெயர் சொல்லாமல் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்ததையும் காண முடிந்தது. பழையன கடிதலும் புதியன புகுத்தலும் பழந்தமிழ் மரபு. இன்னும் எத்தனையோ விரப்பையும் கக்கும் வார்த்தைகள் அந்த கடிதத்தில் அழுது கொண்டிருக்கிறது என வெளிப்படையாகவே திமுகவை கடுமையாக அந்த கடிதத்தில் அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். தமிழகம் தாண்டியும் தமிழக வெற்றி கழகத்திற்கு உருவாகி இருக்கக்கூடிய அந்த தன்னெழுச்சியான புத்தெழுச்சி இப்போது அவர்களை இயக்கத்துக்கும் குமுற வைத்துள்ளது. பொதுமக்களுக்கு இவர்கள் செய்யும் இடையூறுகள் அத்தனை பற்றியும் மக்களே கேள்வி கேட்க தொடங்கியிருக்கிறார்கள் என ஒரு 6க்கும் மேற்பட்ட கேள்விகளை அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். யார் எத்தனை கட்டுப்பாடு போட்டாலும், எப்படி கதறினாலும், எத்தகைய வெறுப்பை கக்கினாலும் நாம் முன்னேறி செல்வோம் எனவும்
பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உயரிய அடிப்படை கோட்பாடோடு மத சார்பற்ற சமூக நீதி மகத்தான கொள்கையோடு பாதை வகுப்போம். தந்தை பெரியார், காமராஜர், அம்பேத்கர், வீரமங்க வேலு நாச்சியார், அஞ்சலி அம்மா ஆகியோரின் கொள்கை வழிகாட்டுதலோடு வெற்றி நடை போடுவோம் என அந்த கடிதத்தில் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். நேற்றைய தினம் திமுக மீது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போதும் கூட திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தன. குறிப்பாக இந்த கூட்டம் எல்லாம் தேர்தலுக்கு ஓட்டாக மாறாது உள்ளிட்ட திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைத்த நிலையில இந்த கடிதத்தின் வாயிலாக அந்த விமர்சனங்களுக்கு விஜய் பதில் அளித்திருக்கிறார். குறிப்பாக அந்த நேற்றைய தினம் முப்பெரும் விழா வருகின்ற 17ஆம் தேதி கரூரில் நடைபெற ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முப்பெரும் விழா குறித்து கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை சுட்டிக்காட்டியும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தற்பொழுது அவருடைய கடிதத்தில் அதனை குறிப்பிட்டிருக்கிறார். புதிய எதிரிகள் என்று சொல்லாமல் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தையும் காண முடிகிறது என அந்த திமுகவுடைய முப்பெரும் விழா வருகின்ற 17ஆம் தேதி கரூரில் நடைபெறுவதை ஒட்டி அந்த கடிதத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டி தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவருடைய கடிதத்துல அதனை சுட்டி இருக்கிறார். வெளியே கொள்கை கொள்கை என்று பேசுவதும் உள்ளுக்குள்ளே பாஜகவோடு உறவாடுவது யார் என்று மக்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டனர். எனவே கொள்கை கூப்போடு போட்டு ஏமாற்றிக் கொண்டே கொள்ளையடிப்போர் யார் என்று தமிழக மக்களுக்கு தெரியாதா என அந்த கடிதத்தில் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். நேற்றுதான் முதல் கட்டமாக 2026 தேர்தல் என ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் பரப்புரைகளை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கடிதம் வாயிலாக தற்பொழுது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.